முதல்ல அந்த நடை ஒரு கோர்வை வாசிக்கணும்னா அதுக்கு நடை வாசிட்டு அதுக்கு அழகெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கோர்வை வாசிக்கணும். முதல் நடையை சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி பாடுங்க. பாடிட்டு கோர்வை சொல்கிறேன், தனித்தனியாக பாடுங்க. ரெண்டு ரெண்டு ஆவர்த்தனம். அதுக்கப்புறம் குறைச்சி பாடுறேன், அதே மாதிரி பாடுங்க ஆதி தாளத்துக்கு. தஜுன்னத்தம் தச்சுன்னத்தம் 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 தச்சுன்னு ஜொன்னு தத்திட்டு தக்கு தக்க ஜொண்டு ஜுன்னத்தம் தச்சுன்னத்தம் 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 தச்சுன்னு ஜொன்னு தட்டித்து குக்கு தக்க ஜொண்டு. சவுண்டா பாடு. தச்சுன்னத்தான் ஜொன்ன தச்சுட்டுத்தான் ஜொன்னு தச்சுட்டுத்தான் தட்டி தித்தா குக்கு தக்க ஜொன்னு தச்சுன்னத்தான் ஜொன்னு தச்சுட்டுத்தான் ஜொன்னு தச்சுட்டுத்தா தட்டி தித்தா குக்கு தக்க ஜொண்டு. சவுண்டா பாடுங்க. இப்போ இந்த தஜொன்னத்தான் ஜொன்ன அப்படி சொல்ல இதுல வந்து நம்மளுக்கு என்னென்ன கற்பனை வருதோ வாசிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாரு. தஜொன்னத்தான் ஜொனுக்கிட்ட தஜொன்னத்தான் திருக்கிட்ட தச்சுட்டுத்தான் குந்திரக்கிட்ட கதை தகுக்கு தக்க சுண்டு தச்சுன்னத்தான் தக்க தக்க தச்சுன்னத்தான் தக்க 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 தச்சுன்னத்தான் குந்திரக்கிட்ட கதை தக்குக்கு தக்க சுண்டு. இந்த மாதிரி இந்த கோர்வைக்கோ நடைக்கோன்றது கிடையாது, அந்த ஆரம்ப நடைன்றது கிடையாது. எல்லாத்துக்குமே இணை சொல்லு கொடுத்து வாசிக்கணும். அப்போதான் வந்து அந்த கோர்வை வந்து முழுமை பெறும். எப்படி சொல்றோன்னா, எடுத்த உடனே நம்ம ஒரு கோர்வை அடிச்சிடக்கூடாது. அந்த கோர்வைக்கு உண்டான அழகுகள் முதல் கொடுக்கணும். அந்த கோர்வை அழகாக கொண்டுட்டு போகணும். என்ன கோர்வை வாசிக்க வருமோ அந்த கோர்வையினோட சொல்லு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தாக்குக்கு தகதினம் வாசிச்சோம்னா அந்த தாக்குக்கு தகதினிலேருந்து ஆரம்பிச்சு வாசிக்கணும். இப்போ ஒரு தத்தித் தகதினதான் வாசிச்சோன்னா அந்த தத்தித் தகதினுக்கு என்னென்ன வருதோ அப்படி அழகு பண்ணி வாய்ச்சாதான் அந்த கோர்வை வந்து முழுமையாக ஆகும். அதுதான் நல்லது, அதுதான் அழகாகவும் இருக்கும். எடுத்த உடனே நம்ம ஒரு கோர்வை அடிச்சிட்டோம்னா அதுக்கு எவ்வளோ பெரிய கோர்வையாக இருந்தாலும் அதுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் போக அனுபவிச்சே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் நடைய சொல்லி எப்படி ஆரம்பிக்கிறதுன்றது சொல்கிறேன். தச்சுட்டு சுட்டு தச்சுட்டு தச்சுட்டு சுட்டு தச்சுட்டு தச்சுட்டு சுட்டு தச்சுட்டு தித்தக்கு தக்க சுட்டு தச்சுட்டு சுட்டு தச்சுட்டு தச்சுட்டு சுட்டு சுட்டு தச்சுட்டு சுட்டு தச்சுட்டு தித்தக்கு தக்க சுண்டு. சவுண்டா பாடுங்க. ஓடக்கூடாது, கரெக்டா இழுத்து கரெக்டா லயத்தோட பாடணும். கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருக்கக்கூடாது. ஒரு லயம் ஆரம்பிச்சோன்னா அந்த லயத்துல அப்படியே இருக்கணும். புரியுதுங்களா? நிறைய பேர் உங்களுக்கு போக அனுபவ ரீதியாக புரியும். நங்கூரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நங்கூரம் மாதிரி போட்டோம்னா போட்ட ஸ்ட்ராங் அப்படியே இருக்கணும். அப்படியே லயம் மாறினா கூட நம்மளுக்கு தெரியணும் லயம் அங்கே நவுறுது அப்படின்ட்டு தெரிஞ்சு பண்ணலாம். புரியுதா? நமக்கு எனர்ஜி ப்ராப்ளம் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இழுத்து வச்சு பண்ணுறதுலாம் உண்டு சில பேர். ஆனால் லயன் போட்டோன்னா போட்டபடி அப்படியே இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ பாடுங்க. 1 2 3 4. நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சவுண்டா பாடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த தஜொன்னு ஜொன்னு தஜொன்னு தீத்தாக்கு தக்க ஜொட்டு. அப்படியே பாதி அப்படியே அடுத்த ஸ்டெப்பு அது வந்துடும். நான் அடுத்தது கோர்வைக்கு வந்துடுறேன். தஜொன்னு ஜொன்னு தஜொண்டு தீத்தாக்கு தக்க ஜொன்னு தஜொன்னு ஜொன்னு தஜொன்னு தீத்தாக்கு தக்க ஜொன்னு குக்கு தக்க ஜொன்னு தீத்தாக்கு தக்க ஜொன்னு தீத்தாக்கு தக்க ஜொன்னு தீத்தாக்கு தக்க ஜொன்னு.
jonna 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 dita kuku taka 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 jonna kuku taka jonna dita kuku taka jonna taga dita kuku taka jonna taga dita kuku taka jonna dita kuku taka jonna taga dita kuku taka jonna taga dita kuku taka jonna dita kuku taka jonna taga dita kuku taka jonna taga taka jodum taka jodum taka jodi dita kuku taka jonna dita sound பாடு dita kuku taka jonna dita kuku taka jonna dita kuku taka jonna taga dita kuku taka jonna taga dita kuku taka கையை பார்த்து போடும் dita kuku taka jonna taga dita kuku taka jonna taga dita kuku taka jonna dita kuku taka jonna taga dita kuku taka jonna taga இப்போ இந்த தீதா குக்கு தா குக்கு எல்லாமே ஒன்று தான். தா குக்குன்னு வாசிக்கலாம், தீதா குக்குன்னு இப்படி போடலாம். ஒரு வேரியேஷன் தான் எல்லாமே. இப்போ தக்க ஜொன்னுன்னு சொல்கிறோம், தக்க ஜொன்னுன்னு இந்த ஜொன்னு தான் போட்டு வாசிக்கணுன்றது, போட்டு வாசித்தா அழகு தான். தக்க குன்னான்னு பூவும் கொடுத்தோம் வாசிக்கிறது உண்டு. ஒரு சொல்லுக்குமே ஆப்னேட் சொல்லு இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்து எல்லாருமே நம்மளா புரிஞ்சிக்க வேண்டியது தான். சொல்லிக் கொடுக்க சொல்ல அந்த கட்டப்பாடங்கள், ஒரு வழிப்பாடம், இரு வழிப்பாடம், 4 வழிப்பாடம், சொற்கட்பாடம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்ல அதுக்கு தான் தக்க ஜொன்னு இப்படி போடுங்க, கூ இப்படி போடுங்கன்னு சொல்கிறது. நம்ம வாசிக்க சொல்ல, கச்சேரி வாசிக்க சொல்ல என்ன போடுறாங்க கையில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தொங்கொட்ட தகச்சிடு தொங்கொட்ட தகச்சிடு தொங்கொட்ட தகச்சிடு தொங்கொட்ட தகச்சிடுன்னு போடுறாங்கன்னா தொங்கொட்ட தகஜொன்னு இந்த ஜொன்னு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணணும், தொங்கொட்ட தகஜொன்னு தொங்கொட்ட தகஜொன்னு தக்க ஜொன்னுன்னு வாயில் சொல்லிட்டு தக்க குன்ன அப்படின்னு போடணும். தொங்கொட்ட தக்க குந்த தொங்கொட்ட தக்க குந்த தொங்கொட்ட. அதுக்கு தான் இந்த தக்க ஜொடுன்ற சொல்ல வச்சுக்கிட்டு கூமில் நம்ம அதை கை என்ன போடுறாங்க, இதுதான், அப்போ இதை போடணும். அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த தாக்குக்கு தகஜன்லேயே ஒரு கோர்வை இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த கோர்வை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, தனித்தனியாக பாடுங்க. அடுத்தது 2வதுலேருந்து சேர்ந்து பாடுங்க. தா குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தகதினதாம் தகதின தகதினதாம் தகதின தகதின தகதினதாம் தா குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தகதினதாம் தகதின தகதினதாம் தகதின தகதின தகதினதாம் தா குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தகதினதாம் தகதின தகதினதாம் தகதின தகதின தகதினதாம் சவுண்டா பாடு. குக்கு தக்க தின்ன தகதினதாம் தகதின தகதினதாம் தகதின தகதின தகதினதாம் குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தகதினதாம் தகதின தகதினதாம் தகதின தகதின தகதினதாம் குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தகதினதாம் தகதின தகதினதாம் தகதின தகதின தகதினதாம் குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தகதினதாம் தகதின தகதினதாம் தகதின தகதினதாம் தா குக்கு தக்க தின்ன தா குக்கு தக்க தின்ன தா. தாளம் ஒழுங்கா போட்டு பாடுவா. குகு தக்க தின்ன தா குகு தக்க தின்ன தா குகு தக்க தின்ன தங்கிருதோம் தங்கிரு தங்கிருதோம் தங்கிரு தங்கிருதோம் தா குகு தக்க தின்ன தா குகு தக்க தின்ன தா குகு தக்க தின்ன தகிருதோம் தகிரும் தங்கிருதோம் தங்கிரு தங்கிரு தங்கிருதோம் தா குகு தக்க தின்ன தா குகு தக்க தின்ன தா குகு தக்க தின்ன தகிருதோம் தகிரும் தங்கிருதோம் தகிரு தங்கிரு தங்கிருதோம். அங்க தொங்குன்னு வரக்கூடாது, தோமுன்னு முடிக்கணும். எத்தனை வாட்டி சொல்லி கொடுப்பாங்க, புரியுதா? சும்மா அடிக்கடிக்கு பாடிட்டே இருந்தால் தான் வரும். நீங்கள் பாட்டுன்னு விளையாட்டுத்தனமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கோர்வையை, புரியுதா? இன்னொரு வாட்டி மறுபடியும் தாளம் போட்டு பாடு, இழுத்து பாடு. தகஜெடுதோம் தகஜெடு தகஜெடுதோம் தகஜெடு தகஜெடு தகஜெடுதோம் குகு தக்க ஜொன்னு தா குகு தக்க ஜொன்னு தா குகு தக்க ஜொன்னு தகஜெடுதோம் தகஜெடு தகஜெடுதோம் தகஜெடு தகஜெடு தகஜெடுதோம் தா குகு தக்க ஜொன்னு தா குகு தக்க ஜொன்னு தா குகு தக்க ஜொன்னு தகஜெடுதோம் தகஜெடு தகஜெடுதோம் தகஜெடு தகஜெடு தகஜெடுதோம் குகு தக்க
ஜொன்னு சவுண்டா பாருங்க. குக்கு தக்க ஜொன்னு குக்கு தக்க ஜொன்னு தகுஜொன்னு தோம் தகுஜொன்னு தகுஜொன்னு தோம் தகுஜொன்னு 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 தோம் தா குக்கு தக்க ஜொன்னு தா குக்கு தக்க ஜொன்னு தா குக்கு தக்க ஜொன்னு தகுஜொன்னு தோம் தகுஜொன்னு தகுஜொன்னு தோம் தகுஜொன்னு 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 தோம் தா குக்கு தக்க ஜொன்னு தா குக்கு தக்க ஜொன்னு தா குக்கு தக்க ஜொன்னு தகுஜொன்னு தோம் தகுஜொன்னு தகுஜொன்னு தோம் தகுஜொன்னு 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 ta kuku taka jonne ta kuku taka jonne ta kuku taka jonne taka jodi dom taka jodi dom taka jodi dom ta kuku taka jonne ta kuku taka jonne ta kuku taka jonne taka jodi dom taka jodi dom taka jodi dom ta kuku taka jonne ta kuku taka jonne ta kuku தக்க சொண்டு தகஜெடுதோம் தகஜெடு taka jodi dom taka jodi ta gugu takka jonne ta gugu takka jonne ta gugu takka jonne takjedum takjedu takjedum takjedu 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 ta gugu takka jonne ta gugu takka jonne ta gugu takka jonne takjedum takjedu 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 ta gugu takka jonne ta ரொம்ப இருக்காத. jonne தா குக்கு தக்க சொன்ன தகஜெடுதோம் தகஜெடு தகஜெடுதோம் takjedu 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 தக்கும் தக்க சொண்டு தக்கும் தக்க சொண்டு தக்கும் தக்க சொண்டு தத்தகஜெடுதோம் தத்தகஜெடு தத்தகஜெடுதோம் தத்தகஜெடு தத்தகஜெடு தத்தகஜெடுதோம் தக்கும் தக்க சொண்டு தக்கும் தக்க சொண்டு தக்கும் தக்க சொண்டு தத்தகஜெடுதோம் தத்தகஜெடு தத்தகஜெடுதோம் தத்தகஜெடு தத்தகஜெடு தத்தகஜெடுதோம் தக்கும் தக்க சொண்டு தக்கும் தக்க சொண்டு தக்கும் தக்க சொண்டு தத்தகஜெடுதோம் தத்தகஜெடு தத்தகஜெடுதோம் தத்தகஜெடு தத்தகஜெடு தத்தகஜெடுதோம் சேர்ந்து பாடுங்க. takun taka jodi takun taka jodi takun taka தள்ளி தள்ளி வருது பாருங்க. கொங்க தக்கும் தக்க சொன்ன தக்க சொண்டு தக்க சொண்டு தக்க சொண்டு தத்தி தகஜெடுதோம் தத்தி தகஜெடு தட்டி தகஜெடுதோம் தட்டி தகஜெடு தட்டி தகஜெடு தட்டி தகஜெடுதோம் தக்க சொண்டு தக்க சொண்டு தக்க சொண்டு தட்டி தகஜெடுதோம் தட்டி தகஜெடு தட்டி தகஜெடுதோம் தட்டி தகஜெடு தட்டி தகஜெடு தட்டி தகஜெடுதோம் தக்க சொண்டு தக்க சொண்டு தக்க சொண்டு தட்டி தகஜெடுதோம் தட்டி தகஜெடு தட்டி தகஜெடுதோம் தட்டி தகஜெடு தட்டி தகஜெடு தட்டி தகஜெடுதோம் இப்போ இந்த கோர்வையில் 5 வாசிக்கலாம். நிறைய இருக்குது. கோர்வை அப்படின்றது வந்து லட்சம் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அதனுடைய அமைப்புலாம் உங்களுக்கு போக போக ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். இப்போ இந்த மேத்தமெட்டிக்ஸ் என்ன கொஸ்டின் இருக்கா? இப்போ அந்த மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒன்று இருக்குது. ஒரு ஒரு சொல்லு வாசிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு அணுகுமுறை இருக்குது. மெயின் ப்ராக்டிஸ். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்து. புரியுதுங்களா? ப்ராக்டிஸ் தான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை. ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸினுடைய விளைவு வந்து நீங்கள் பிற்காலத்தில் தான் பார்க்க முடியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். உணர்றதெல்லாம் பிற்காலத்தில் தான். புரியுதுங்களா? அதனால் இதை சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அடிச்சுட்டே இருந்தோன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கலாம். எல்லாருக்குமே சொல்கிறேன். இன்னும் இதில் ஆரம்பம் வாசிக்கிறது, தவிழில் வாசிக்க அமைக்கிறதுலாம் அடுத்த இதில் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.